சம்போ சிவசம்போ ஏகம் என்னப்பன் சிவன் சிவார்ப்பணமாப்ல. நீங்களா முயன்று உங்களுடைய தகுதி உயர்த்துக்காத வரைக்கும் கடவுளோ ஜோசியமோ நீங்கள் பிறந்த நேரங்காலமோ உங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்காதுன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அது பயன் தரும்னு சொல்கிறீங்க. ஒரு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் பேசுனது எல்லாமே நீ வந்து எல்லா சம்பிரதாயங்களையும் மோசமாக சொல்கிற, ஜோசியத்தை மோசமாக சொல்கிற, அது அப்படி இல்லை இப்படி இல்லை, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. முதல்ல பரணியில் பிறந்தால் பாராழ்வான். அது அரச குலத்தில் இருக்கிற அரசி பெத்தெடுக்கிற இளவரசன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்க அப்பா தாத்தனோட அப்பன் டெவலப் ஆகிருக்கான். அப்பனோட இவன் இன்னும் கொஞ்சம் மண்ணாசை பிடிச்சவனாக இருப்பேன். எல்லா நாடுகள் நேர்மையாக நடக்கிற நாடுகளை பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் அடித்து குலுங்கி அவன் சேர்த்திக்குவேன். பாராழ்வான்னு சொன்னது. அப்போ தேர பொற்களி கொடுப்பாங்க, அதுக்காக சொன்னது. பரதேச பவன் சொல்ல முடியுமா? பாராழ்வான் அப்படிங்கிறதுல 2 இருக்குது. முடியாட்சியில் அரசனா பாராண்டு பேரரசாகிறதுன்னு பாராளுறது, பரம்பொருளான இறைவனை தனக்குள் வச்சு ஆட்கொண்டு அந்த இறைவனோடு தன்னை வந்து இணைச்சு தன்னுடைய வாழ்க்கையை பூரா முழுக்க சித்து நிலையில் போய் தன் வாழ்வை இறைவனுக்காக ஒப்படைச்சு மிகப்பெரிய இறை ஆற்றல் பெற்றவனாக வாழ்கிறதும் பாராள்வது. இந்த 2ல் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் அரசங்கிட்ட உன் பையன் பரதேசிய பாவனா வெட்டி போடுவேன், பாராளுவர் சொன்னால் தான் அவன் பொற்களி கொடுப்பேன். அவன் ஜோசிகாரன் எல்லாருமே காசுக்கு தான் மாப்பிள்ள. அவங்க ஒன்று உங்களை காப்பாற்றுறதுக்காக படிச்சுட்டு உட்காந்துருக்கலாம். அவன் வைத்து வளர்க்குறதுக்காக எப்படி சொன்னால் இவனை ஏமாறுவேன். முருகேசமாவனுக்கு என்ன சொன்னால் முருகேசமாவன் காசு கொடுப்பேன், ராமசாமிக்கு என்ன சொன்னால் ராமசாமி காசு கொடுப்பானுங்கிறத முகக்குறியிலும் உடல் குறியிலும் நாம் சொல்கிறது சரியா இல்லையாங்கிறத கவனித்து நம்ம உடம்புலேருந்து வெளிப்படக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸுக்கு வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த குடுகுடுப்பை ஆடிட்டு வருவாங்க தெரியுங்களா, கக்கத்தில் கூட வச்சுட்டு ஜக்கம்மா ஜெய் ஜக்கம்மான்னு குச்சி எடுத்துகிட்டு பொம்பளை வருவாங்க. அவங்க பரம்பரையாக மனித மனங்களை படிக்கிறத வேலை. உன் புருஷனுக்கு தோசம் இருக்குது, பட்டு சேலை கொடு, கல்யாண சேலை கொடு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? பார்த்துருக்கீங்களா கிராமத்தில்? அவங்க மாதிரி இவங்க வந்து ஜோசியர் அவர் வாழ்கிறதுக்காக இது சொல்கிறார். அவர் உள்ள பிராப்தம் அந்த இது சதயநட்சத்திரத்தில் பிறந்தால் சாஸ்திரம் சொல்லாங்க மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி இருக்குது. நான் சதயநட்சத்திரம் இருந்தால் அதனால தான் சொல்கிறேன். என்னமோ சதயநட்சத்திரம் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களா? இல்லை எல்லோரும் அப்படி இல்லை மாப்பிள்ள. அரசன் வீட்டு பிள்ளையும் ஆண்டி வீட்டு பிள்ளையும் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே நேரத்தில் ஒரே நாட்டுக்குள்ளே பிறந்தாலும் அவரவர் நிலைக்கு தான் ராஜா வீட்டில் பிறந்ததுனால அவர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, அடுத்த ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. கோயில் ஆண்டியாக இருக்கிறவருடைய குழந்தைக்கு ஒரு 4 கோயிலுக்கு எக்ஸ்ட்ரா ஆண்டியாக இருக்க முடியும். அதுவும் அப்படி இருக்க முடியாது, நீ மேலாண்மை பண்ணுற மாதிரி இருக்க முடியும். இதுதான் அவருடைய நிலை. அவர் பிறப்பில் அவர் பெற்ற நிலையிலேருந்து அவர் முயற்சி செஞ்சால் கொஞ்சம் உயர முடியுங்கிறத இயற்கையாக இருக்குது. அது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்கள் நட்சத்திரம் இப்படி இருந்தால் நம்ம டெவலப் ஆகிடுவோம், ராசி இப்படி இருந்தால் டெவலப் ஆகிடுவோம்னு சொல்கிறது பொய்யுன்னு சொல்ல வரேன். திருவண்ணாமலையில் வந்து பாருங்க 2000 பேர் படுத்திருக்கிற சகல விதமான நட்சத்திரத்த ஆளுகளும் ராசிகளும் அங்கே இருக்குது. வந்து பாருங்க. சம்போ சிவசம்போ அப்போ நான் அப்படி இழுத்து வச்சுருக்கிறேன் மாப்பிள்ள. நீங்கள் முயற்சி செஞ்சு உங்கள் நிலையிலேருந்து உயர்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அருள் பெறுவதும் பொருள் பெறுவதும் பிறப்பில் சின்ன சின்ன ப்ளஸ் இருக்குது, சின்ன சின்ன மைனஸ் இருக்குது. சரிங்களா? அது நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் ப்ளஸில் இருக்கிறீங்களா மைனஸில் இருக்கிறீங்களா புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போயிட்டா பிறப்பில் பெற்றதை மாற்றக்கு பெரும்பான்மையான வாய்ப்பு இல்லை. ஒரு குடும்பத்தில் முதல்ல ஒரு பொண்ணு தலைனால ஒரு பெண்ணு பிறந்து அதுக்கு கீழே 2 தம்பி இருந்தால் அதில் ஏதாவது ஒரு தம்பிக்கு அருள் உண்டு பொருள் இல்லை. ஒருத்தர் செல்வம் அடைவார், ஒருத்தர் செல்வம் அடைய மாட்டார். உலகம் பூரா தெரிஞ்சது 3 பொண்ணோ 3 ஆணோ இருக்கிற வீடுகளில் ஏதோ ஒரு பொண்ணோ ஏதோ ஒரு ஆணோ வந்து சிறப்படைய மாட்டார். அதே மாதிரி 3 பொண்ணு கூட பிறந்த ஆணாக இருந்தாலும் பெருசாக சிறப்படைக்கு வாய்ப்பு இல்லை. 3 ஆண்கள் கூட பிறந்த ஒரு கடைசி பெண்ணாக இருந்தாலும் பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை.
3 பசங்களுக்கு முன்னாடி பிறந்த பொண்ணாக இருந்தாலும் சிறப்படையறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 பையன்களுக்கு முன்னாடி பிறந்த அக்காவாக இருந்தாலும் சிறப்படையறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 தங்கைக்கு மூத்த அண்ணனாக இருந்தாலும் சிறப்படையறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 தம்பிகளுக்கு மூத்த அக்காவாக இருந்தாலும் சிறப்படையறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 அண்ணன்களுக்கு இளையவளாக இருந்தால் ஒரே பிள்ளை இருந்து அந்த பொண்ணுக்கு கீழே வேற பொண்ணு சிறப்படையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரி உள்ளே போனீங்கன்னா சித்து வழி ஐயன்கள் சிறப்படைய முடியாத மனிதர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஜாதகத்தில் பின்னாடி அதில் பேசி முடிச்சுட்டு ஒரு பென்சில் எடுத்துகிட்டு குத்தத்தை உட்காந்துக்குவாங்க. உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் மாடு கன்று போட்டுதா செடி வச்சு அதாச்சும் பொம்பளை பிடிச்சி கேட்டு உன் ரூட்டுக்காரன் எத்தனாவது ஆள் என்ன ஏதுன்னு பிறப்பில் எத்தனை புள்ள எத்தனை பையன் இவன் எத்தனாவதாக இருக்கிறா எப்படி இருக்கிறா இவங்களால் இவன் சிறப்பாக இருக்கானா செல்வம் அடைவானா இல்லை பொருள் அடைவானா அருள் அடைவானுங்கிறத அது கேட்டு குடிச்சிட்டு ஒரு சிண்டன்ஸ் போட்டு வச்சுருவாங்க. திரும்ப நீங்கள் அடுத்தாப்புல போகையில் அவங்க திருப்பி பார்ப்பாங்க. திருப்பி பார்க்குறப்ப அவங்க போட்டு வச்சுக்க குறிப்பு தெரியும், இதுக்கு முன்னாடி அவன் வந்திருக்கான்னு தெரியும், அதை வச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தையை வேறு யாரோ ஒரு மனிதன் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு சொன்னால் தான் உங்களுக்கு நம்பிக்கை வருதுன்னா நான் சொல்கிறேன் அற்புதம் அருமை. நீங்கள் தான் உலகத்தில் சிறந்த செல்வந்தராக போகிறீங்க. நீங்கள் தான் உலகத்திலேயே சிறந்த நோயற்ற ஆரோக்கியமான மனிதனாக இருக்க போகிறீங்க. நீங்கள் தான் உலகத்திலேயே மிகுந்த மனநிறைவு அடைஞ்ச மனிதனாக இருக்க போகிறீங்க. இதுக்கு என்னங்க அப்பன் ஈசன் உங்களுக்கு உதவட்டும். சம்போ சிவசம்போ ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதம். ஆனால் நாம் யார்? நாம் கழுதியா குதிரையா கோவில் கழுதியான்னு தெரியாமல் நாம் ஒரு மாதிரி நம்ம உடல் குதிரையாக இருக்கலாம், மனசு கோவில் கழுதியாக இருக்கலாம். உடல் கழுதியாக இருக்கலாம், மனசு குதிரையாக இருக்கலாம். இப்படி நமக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகளோடு இருக்கிறதுனால நாம் யாருங்கிற கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய ஆன்மீக தேடலாம் ஆயிடுது இன்றைக்கி. அதை கண்டுபிடிச்சா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுங்கிற நான் அன்னைக்கு சொன்னதை இன்றைக்கி சொல்கிறேன். ஆம்பளை பாவத்தில் பொம்பளைக்கு பங்கில்லை. பொம்பளையின் புறவடைன்னு சொல்லுவோம், எங்கள் படக்காளின்னு சொல்லுவாங்க கோயமாட்டத்தில். புறவட புண்ணியத்தில் ஆணுக்கு பங்கில்லை. ஒரு ஆண் அறம் தவறிய வழியில் பொருளீட்டி கொண்டு வந்து மனைவிட்ட கொடுத்து மனைவி தான் மனைவியாக இருக்கிறனால அந்த பொருள், அதாவது அறம் சாராத வழியில் ஈட்டப்பட்ட பொருளை வச்சு சமைச்சு உங்களுக்கு போட்டுட்டு மனைவிங்கிற கடமையோடு அவள் வாழ்கிறாள். அதில் அவள் அடுப்படியில் கொடுக்கப்பட்ட பொருளை வச்சுட்டு அவருக்கு கீழே இன்றைக்கும் புறவுடை புண்ணியம் சொல்லுவாங்க. புடக்காளி புண்ணியம் விட பொம்பளைக்கு எது அப்படிங்கிறாங்க பரிசா சௌகரியமாக சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா வீட்டில் இருக்கிற உணவு தானியங்களை கொடுக்குறது, அல்லது ஒரு நலிந்தோர் அவசரமாக 10-5 ஊற்று கேட்பாங்க, தேங்காய் கேட்பாங்க, கருகாப்பு கேட்பாங்க, முருங்கைக்காய் கேட்பாங்க, சோறே கேட்பாங்க. திடீர்னு உடம்பு வந்துட்டால் படுக்க பாய் இல்லைன்னா கூட பாய் விடுவது கூட கேட்பாங்க. அதெல்லாம் வீட்டில் இருக்கிற மனைவிகள் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த அதில் வர்ற புண்ணியத்தில் அந்த அறவழி தவறி சம்பாதிக்கிற புருஷனுக்கு சேராது. ஆண் செய்த பாவம் ஆணோடு, பொம்பளை செய்கிற பாவம் புண்ணிய பொம்பளையோட. அது அவள் மனைவிங்கிற அந்தஸ்தில் இருந்து செய்கிறதுனால நீங்கள் கொடுக்குற பொருள் அறம் தவறி வழியில் வந்தாலும் அது அவளை பாதிக்கிறதில்லை. அறவழி வந்த பொருளே தனக்கு ஒப்படைக்கப்பட்ட தன்னுடைய சமையல்கட்டில் ஒப்படைக்கப்பட்ட பொருளை வச்சு அவள் உணவாவோ பொருளாவோ அவளுக்கு கீழே இருக்கிற நிலைக்கு கொடுக்குறப்ப அந்த புண்ணியம் அவளுக்கு வருது. அதை நாம் வாங்க முடியாது. இப்போ உங்கள் வீட்லேயோ உங்கள் உறவுகள்லேயோ கணவனோ மனைவியோ அமைஞ்சாச்சு வாழ்கிறோம். இதை விட்டுட்டு போனால் நான் இதை விட மோசமான வாழோட தான் வரும். அதுக்கு இந்த நான் இப்படியே வாழலான்னு கணவனோ மனைவியோ முடிவு எடுக்கிறேன். ரைட்டா? இந்த பிறப்பு இவனோடு தான், மாற்று வழி கிடையாது. மாறிப்போனால் இதை விட மோசமாக இருக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்படி சாட்டிஸ்ஃபைடாக வாழ்கிறது? நீங்கள் மனநிறைவான வாழ்க்கைங்கிறது குறிப்பிட்ட படத்தில் குறிச்சிக்கிட்டீங்க. ஒரு 10 கோடி ரூபாய் எங்கிட்ட வந்தால் நான் அப்பா அதுக்கு பிறகு ரொம்ப ராஜா மாதிரி இருக்க மாட்டேன். பொருள் தேடுற மனநிலைங்கிறது நிறைவடையவே அடையாது. மக்கள் அடையிறதா இருந்தால் அப்புறம் ஏன் ஒருத்தர் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. 1 கோடி கடன் கொடுத்தா அதை கட்டி முடிச்சுன்னா அடுத்து 3 கோடிக்கு போகிறோம், அப்புறம் 5 கோடிக்கு போகிறோம். இந்த பொருள் தேடும் மனநிலை தப்புன்னு சொல்லவில்லை. வாய்ப்பு உள்ளவங்க, வசதி இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். 500 கோடிக்கு சொத்து இருக்கிறோம், 50 கோடி வாங்கினா தப்பு இல்லை. நாம் 1 கோடிக்கு சொத்து வச்சுட்டு 3 கோடிக்கு லோன் போட்டு சொத்தையும் காப்பாற்ற முடியாமல் லோனையும் கட்ட முடியாமல் வீதியில் இருந்த நாளைக்கு கீழே நம்ம குழந்தைகள் கொண்டு போய் விடுறது துரோகம். நீங்கள் உங்கள் அப்பனை உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட சொத்துலேருந்து மேலே போகாட்டி பரவாயில்ல, கீழே போகிறீங்கன்னா
அது உங்களை வழித்தோன்றலை வச்சு தோன்றிய குழந்தைகளுக்கு நீங்கள் செய்கிற துரோகம். அந்த குழந்தை உங்களை சொத்தை வச்சு சீட்டாட சொல்லிச்சா, டூவாதை பார்க்க சொல்லிச்சா, கட்டவே முடியாதுன்னு தெரிஞ்சே பங்களா கட்ட சொல்லிச்சா, லோன் வாங்க சொல்லிச்சா, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? உங்களுக்கு பிறந்ததோடு என்ன பண்ணுச்சு? அப்போ சொத்தி அழிச்சிருக்கீங்க. அதனால தான் நம்மளுக்கு இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கோவை மாவட்டத்தில் என்னாலும் சரி, எவனாலும் சரி, செத்த வினாடி வேணும் கோவணத்துலேயே பத்திரத்தை கட்டிட்டு நம்மளுக்கு போகுது. என்ன ஒன்று போகாமல் ஊருக்குள்ள நான் தலைவாதிக்கு இந்த மாதிரி சொத்தை அழிச்சிருக்கா, ஏலம் விட்டுருக்கா, தோப்பு வந்து ஏலத்தில் போயிருக்கிறப்ப அவங்க கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. அதனால் அவங்க பயப்படுறாங்க. நீங்கள் பெற்றோர்கிட்ட உட்காந்து உங்கள் நிலைமையை பொறுமையாக சொல்லி, நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக நடந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் நினைக்கிறதுக்கு கீழாக நடந்துட்டால் என்ன பண்ணுறது, இதோட நேர்மாறாக நடந்துட்டால் என்ன பண்ணுறது. இந்த 4 விளைவுகளை அம்மா அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சா அவங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கான சொத்து பத்தை கொடுப்பாங்க. ஓகே, அன்பும் ஆசீர்வாதம். சம்போ சிவசம்போ. எது உனக்கு விதிக்கப்பட்டதோ அது மறுக்கப்படாது. ஆனால் அதை அடையிறக்கான தகுதி நீ அடையிற வரைக்கும் அது உனக்கு மறைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். சம்போ சிவசம்போ.